வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் அடை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இனிப்பு மற்றும் உப்பு ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இனிப்பு அடை, அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப்பு, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வெல்லம், அப்புறம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரையாக அரிசி மாவு வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஸோ 2 கப் மாவு நாங்கள் ஊற்றிருக்கோம். அதை வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். கோதுமை மாவு ஒரு கலரில் இருக்கும்ல, அந்த கலர் சொல்லலாம். இப்போ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வறுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும், பொன்னிற கலரில். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வெல்லம் வந்து 2 கப்புக்கு 1.25 கப்பு, அதே டம்ளரில் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே இதில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். அதுக்கு பார்த்திங்கன்னா 3.5 to 4.5 கப் தண்ணீர் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நறுக்கின தேங்காய் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிர். ஸோ தட்டைப்பயிரை வந்து நாங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தட்டைப்பயிரை இதுக்குள்ளே போடுறோம். இது ஜஸ்ட் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் கிளறிக்கணும். இதில் தான் நம்ம அடை தட்ட போகிறோம். ஸோ அடை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அடையை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாவை இப்படி தட்ட போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போகிறோம். நடுவில் ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இதான் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இலை வச்சுட்டு இப்போ நம்ம தட்டின அடை இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம 5 to 7 மினிட்ஸ் தான் அந்த வேக வைக்கிற டைம். ஸோ 6 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்து ஸ்வீட் அடை. அடுத்து உப்பு அடை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு எகெயின் கடாயில் 1 கப் அரிசி மாவளவு நாங்கள் இப்போ எடுத்துருக்கோம். ஓகே, 1 கப் அரிசி மாவு 1.5 கப் போல் எடுத்துகிட்டு இது வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணால் மட்டும் போதும். இது பொன்னிறமாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பொடியாக நறுக்கியும் அந்த நீங்கள் வந்து இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அரைச்சும் ஆட் பண்ணலாம். நாங்கள் நார்மலி ஏன் அரைச்சி ஆட் பண்ணோன்னா, சில பேருக்கு இஞ்சி பிடிக்காது. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரைச்சிட்டு ஆட் பண்ணால் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் 1.5 கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 3.5 கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். அதுதான் இப்போ நாங்கள் பண்ணுறோம். இது வந்து உப்பு அடைக்கி 3.5 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கோம். அது வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் அரைச்சதெல்லாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சதை ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இங்கேயும் தட்டைப்பயிர் தான் இந்த 2 டிஷ்க்கு காமன். இது 2யும் நீங்கள் தனியாக வந்து தட்டைப்பயிரை வறுத்து இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் போட்டுடணும். தட்டைப்பயிர் தேங்காய் காமனாக போட்டுட்டோம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அரிசி மாவு, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து நான் எந்த பதத்தில் வரணுங்கிற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இது நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எகெயின் இட்லி குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான். நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ அதே தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் வந்திருக்கு, நல்லா உடையாமல். ஸோ இப்போ இது வந்து கார அடையை வந்து வைக்க போகிறோம். இதே மாதிரி 7 மினிட்ஸ் 6 to 7 மினிட்ஸ் நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பு அடையும் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட நோம்பு அடை வந்து தயாராகிடுச்சு. போத் ஸ்வீட் அண்ட் சால்ட்டோடு நம்ம இதை என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்கு பெஸ்ட்டாக தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய், பட்டர் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.